அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோழர் அட்வொகேட் மோசஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். நேற்று சட்டமன்றத்தோட சபாநாயகர்கிட்ட ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது விசிகேவோட சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவரை எம்எல்ஏ பதவியிலிருந்து அவரை நீக்கணும், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஏரோட்ரோன் அப்படின்ற ஒரு நிறுவனம் கொடுத்துருக்குது. எதுக்காகனா அவங்க எலி டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண இருக்கிறாங்க. அதுக்காக தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோட ஆடோட தான் அந்த விளம்பரம், அவங்களோட லோகோவோட தான் அந்த விளம்பரம்லாம் வந்துட்டு இருக்குது. ஜாலி ரைடுன்ற பேரில் அந்த விஷயம் நடக்க இருக்கிறதா இருக்குது. அதாவது கடற்கரைக்கு மேலே பயணிகளை கூப்பிட்டு விமானத்தில் பறக்க வச்சு சுற்றி காட்டுறது அப்படின்றதான் விஷயம். இந்த தொழில் அவங்க நடத்தணும்னா அது எஸ் பாலாஜி, இதை நீங்கள் நடத்தணும்னா எஸ் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள மிரட்டினதா புகார். அந்த புகாரின் அடிப்பில் அவரை பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. ஒரு லெஜிஸ்லேட்டிவ்க்கு என்னெல்லாம் டியூட்டி இருக்குன்னா, சட்டத்தை இயற்றுவது மட்டும் கிடையாது, அந்த சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய வேலையும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ்க்கு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஹேரோட்ரான் கம்பெனி 2025 அங்கிருந்த மாவட்ட ஆட்சியரால் அந்த நிறுவனம் அந்த பகுதி சீல் வைக்கப்பட்டதான்னு கேட்டால் ஆமாம், அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சீல் வைக்கப்பட்டது உண்மை. ஸோ அந்த இஷ்யூ எங்கேருந்து ரைஸ் ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வராங்க. அங்கிருந்த அந்த கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர் ஒரு லெட்ரு வைக்கிறாரு கலெக்டருக்கும் உரிய அதிகாரிகளுக்கும் விளக்கம் கேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அவங்க மூலியமா தான் எங்களுடைய எம்எல்ஏக்கு இந்த விஷயம் அவருடைய நாலேஜ். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் திமுக, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் திமுக சார்ந்தவர். அவர் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள்ன்றதுனால அவருடைய நாலேஜ் கொண்டு வராங்க. அப்போ எங்களுடைய எங்களுடைய துணை பொதுச் செயலாளரான எஸ் பாலாஜி அவர்கள் அந்த பகுதியுடைய எம்எல்ஏன்றதுனால அவர் யார்கிட்ட அது கேள்வி கேட்கிறாருன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட விளக்கம் கேட்டு கேட்கிறாரு. இப்போ 2025 ஒரு மாவட்ட ஆட்சியர் சீல் வைக்கிறாங்கன்னா பிரைம் ஆஃபீஸ் இல்லாமல் சீல் வைக்க முடியுமா? ஸோ முகாந்திரம் இருக்கிறதுனால தான் அதை பண்ணியிருக்கிறாங்க சார். அதுக்கப்புறமா அவங்க அந்த ரூல்ஸை கம்ப்ளை பண்ணி இருந்தால் கூட, ஸோ கம்ப்ளைண்ட் திருப்பி கிரவுண்ட்ல இருந்து மக்கள் கிட்ட இருந்து வர்றதுனால இந்த இஷ்யூவை யார்கிட்ட கேட்கிறாருன்னா, அந்த நிறுவனத்தை சார்ந்த இயக்குநர்கள்கிட்டயோ அந்த அபிஷியல்ஸ் கிட்டயோ கேட்கல, அரசு அதிகாரிகிட்ட கேட்கிறாரு. அப்ப அரசு அதிகாரிகிட்ட கேட்கறது எப்படி ஒரு மிரட்டுதல் ஆக முடியும்? இல்லையே, அவங்க கிட்ட நேரடியா ஒரு பணம் கேட்டது, பணம் கேட்டாதான் அந்த தொழில் நடத்த விடணும் மிரட்டதான். இன்னைக்கு எலக்ட்ரானிக் வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கிட்டையுமே எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கு. அப்படி அவர் மிரட்டி இருந்தா, மிரட்டுறாருன்ற சரி, அவர் மிரட்டி இருந்தா அவர் மேபி ஆதாரம் கிரியேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க சைட்ல இருந்து இவங்க எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், வீடியோ எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு எவிடன்ஸோட இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? ரெண்டாவது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய இடம் எது, ஜூரிஸ்டிக்ஷன் எது? உங்களை ஒருத்தர் பணம் கேட்டு மிரட்டுறாருன்னா, ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், ஒரு காமன் மேனாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலன்னா கமிஷனர் ஆஃபீஸ், அது எஸ்பி லிமிட்ல இருந்தால் எஸ்பி கிட்ட கொடுத்துருந்துருக்கணும். ஸோ அப்படி காவல் ஆணையரை பார்த்து இவங்க புகார் கொடுத்தாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இவங்க டைரக்டா ஸ்ட்ரைட்டா சபாநாயகரை கொண்டு மீட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்க வேண்டிய அதுவும் என்ன ப்ரேயர்னா, இவரை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, எந்த விதமான விளக்கமும் இவர்கிட்ட கேட்கல, ஸ்ட்ரைட்டா தகுதி நீக்கம் பண்ணு. அப்போ இங்க இருக்கிற குப்பனை ஏதோ ஒரு காமன் மேன் ஸ்ட்ரைட்டா சபாநாயகர் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாரும் மேலே இப்படி ஒரு புகார் கொடுக்க முடியுமா? அப்போ ஒரு கார்பரேட் என்டிட்டி நினைச்சதுன்னா என்ன வேணா ஒரு லெஜிஸ்லேட்டிவ்ஸ் உடைய ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகரை மீட் பண்ணி ஒரு முகாந்திரமே இல்லாம ஒரு எம்எல்ஏ மேல புகார் கொடுக்க முடியும், அவரை டிஃபேம் பண்ண முடியும். அதுவும் தேர்தல் காலகட்டத்தில் இதை பண்ண முடியும்னா அப்ப இதுக்கு பின்னால ஒரு இன்னர் அஜெண்டா இருக்கு, ஒரு பிளான் இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் டைரக்டரோட வந்தவங்க அந்த அட்வொகேட் யாரு, அவங்க யாரோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தேடி பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் அவங்க தொடர்பு. அதாவது புகார் கொடுக்க வந்த அந்த நிறுவனத்தின் சார்பா வந்தவங்க கூட வந்த அட்வொகேட் அன்புமணி ராமதாஸ் அவங்க பிஎம்கேல இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸோட நெருக்கமா அவங்க கட்சி பணி செஞ்ச மாதிரி புகைப்படங்கள்லாம் நிறைய போட்டோஸ் நம்ம வெளியே அவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம், போட்டோ பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது பிளான்டா எங்க கட்சியும் இல்லை எங்க கட்சியுடைய எம்எல்ஏவும் நான் டிஃபேம் பண்ணணும், தேர்தல் காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தணும், எங்க மேல ஒரு அவதூறு
பரப்பணுன்ற இன்டென்ஷனலா பண்ணக்கூடிய ஒரு செயலை தான் நான் பாக்குறேன். இல்லைன்னா அந்த நிறுவனத்துடைய உரிமையாளருக்கு இது தெரியாம இருக்கலாம், ஆனா வழக்கறிஞருக்கு தெரியும் இல்லையா இது எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. சபாநாயகரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய இஷ்யூவா இது? அப்போ உங்களுக்கு எங்க போனா லைம் லைட் கிடைக்கும், எங்க போனா மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும், எங்க போனா இந்த பிரச்சனையை வந்து வேற மாதிரி திசை திருப்ப முடியும் அப்படின்னு தெரிஞ்சு ஆர்கனைஸா நீங்க பண்ணிருக்கீங்க. பாமக இதுல ஏன் இந்த நிறுவனத்தை துணை புரியணும், இதை லைம் லைட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? பாமக இதை வச்சு என்ன அரசியல் பண்ண போகுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாங்க வளர்ந்துருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னும் ஒரு சின்னம் இருக்கு, தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட பானை சின்னம் இருக்கு. அவங்களுக்கு அவங்க அங்கீகாரம் பெற்ற மாம்பழம் சின்னமே இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற முறையில் ஒதுக்கப்பட்டது கிடையாது. கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுலயும் ராமதாஸ் அவர்கள் அதை டிஸ்பியூட் பண்ணியிருக்கிறார். ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வளர்ச்சி இருக்குல்ல, பாட்டாளி கட்சியுடைய வந்து வீழ்ச்சி. அவங்க பல இடங்கள்ல அவங்களுடைய தவறுதலான கொள்கை முடிவுனாலையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அஜெண்டாக்கு அவங்க வந்து ஈல்ட் ஆனதுனால அவங்க மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கை இழந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க எங்க மேல ஒரு பிராண்டை உருவாக்குனாங்க. விசிகானா வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, ஒரு மாவட்டத்துக்கான உரிய கட்சி, அது தலித்துகளுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. விசிகாவை நீங்க கூட்டணியில வச்சுக்கிட்டீங்கன்னா நான் தலித்ஸ் ஓட்டு வராது உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க. இது எல்லாத்தையுமே எங்களோட செயல்பாடுகள் மூலமா நாங்கள் உடைச்சு ப்ரூவ் பண்ணி வளர்ந்துருக்கிறோம். ஸோ அப்போ எங்க கட்சியுடைய எம்எல்ஏ மேல அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டோம்னா இது உண்மையா பொய்யா, இது என்கொயரிக்கு அப்புறமா, இது விசாரணைக்கு அப்புறமா, இதாவது முடிவு வர்றதுக்கு நாளாகும். ஆனால் தேர்தல் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த தேர்தல் காலகட்டத்தில் வந்து திருப்பூரூர் தொகுதியில் அவர் பல நலத்திட்ட விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு, பல மக்கள் பிரச்சனை எடுத்து பேசியிருக்கிறாரு, தீர்வு கண்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பல நாள் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் அவர் தீர்த்து வச்சிருக்கிறார். ஸோ இதை பொறுக்க முடியாம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெல்ட் அது, நாங்கள் வந்து வன்னியர் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, நாங்கள் திருப்பி இந்த இடத்துல வந்து நாங்கள் அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னா ஒருத்தரை வந்து என்ன பண்ண முடியும், நேர்மையாக போட்டி போட்டு வீழ்த்த முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய புகழை வந்து களங்க விளைவிப்பாங்கல்ல. அந்த ஒரு வேலையில தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ ராமதாஸ் அவர்களோ வந்து இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இதில் ஈடுபட்டிருக்கிறதா நாங்கள் வந்து கருதுறோம். இல்லைன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வேண்டிய இடம் வேற, இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணக்கூடிய வேண்டிய தன்மையே வேற. ரெண்டாவது, இப்படி ஒரு இஷ்யூவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி பணியாளர் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் இதை எதிர்த்து பேசியிருக்கிறார், அவர் ஒரு இது கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது, இவங்க அந்த நிறுவனம் வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்கல்ல, ஏரோட்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி, இவங்களுடைய கம்பெனி பேர்ல அந்த அங்கீகாரத்தை இவங்க வாங்கல, அந்த லைசன்ஸ் இவங்க வாங்கல. ஜிப்சன் அப்படின்ற ஒரு கம்பெனி பேர்ல வாங்கிட்டு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது ஏரோட்ரான் என்ற ஒரு டிஜிசிஏ கிட்ட வாங்க. ஆமா, டிஜிசிஏ கிட்ட வாங்கினதுன்னு சொல்றேன். டிஜிசிஏ கிட்ட இவங்க ஜிப்சன் என்ற ஒரு கம்பெனி கிட்ட வாங்கிட்டு, ஆனா இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது ஏரோட்ரான் என்ற கம்பெனி நேம்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ரெண்டாவது, இங்க தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய வந்து அவங்க கூட இவங்க டைப்ல இருக்கிறதா இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய செக்ரட்டரி கிட்ட அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் கேட்டும்பொழுது நாங்கள் அப்படிலாம் வந்து எந்த விதமான டைப்ல அவங்க கூட இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போ முரண்பாடு இருக்குது இல்ல, ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு, ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அது ஒரு ஃபோர்ஜரி தானே? அது ஃபோர்ஜரி தான். இதை விசாரிக்கணும்னா யார் விசாரிப்பா? எங்க கட்சி எம்எல்ஏ விசாரிக்க முடியுமா? எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? அதுக்குன்னு விசாரணை அமைப்பு இருக்கு. அப்போ அந்த அதிகாரத்துக்கிட்ட தான் நம்ம சொல்றோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஃபேக்ட், யூனியன் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுக்கட்டும், அவங்க தான் லைசன்ஸ் அத்தாரிட்டி. ஆமா, அவங்க தான் லைசன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டியா கூட இருக்கட்டும். பட் ஹெலிபேட் அமைப்பதற்கான என்ஓசி நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குவீங்க? அப்போ என்ஓசி வாங்க வேண்டிய லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள வராங்களா இல்லையா? ரெண்டாவது, மக்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மக்களை ஏற்றிக்கிட்டு கடல் மேல பறக்கிற ஒரு கேம் இது, அது ஒரு ட்ரிப். இது அதை வேடிக்கை பார்க்கறதுக்கும் ஒரு கூட்டம் வரும். ஒரு கூட்டம் வரும். அப்ப அந்த இடத்துல ஒரு எல்என்டி இஷ்யூ வந்தா யார் பொறுப்பேற்றுப்பாங்க? அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி கிட்ட அந்த ஊரை சார்ந்தவங்க ஒரு இஷ்யூவை கொண்டு வராங்க. அந்த இஷ்யூவை விசாரிக்க சொல்லி அதிகாரிங்க கிட்ட இந்த இஷ்யூ வந்து ஃபார்வர்ட் பண்றாரு. இதுதான் அவர் பண்ணது. ஆனா இதுக்கு வந்து பணம் கட்டி மிரட்டுறாரு. இப்ப நேர்மையா நீங்க வந்து இதை எதிர்க்கக்கூடியவங்களா இருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, நீங்க முறையா காவல் நிலையத்திலேயோ கமிஷனர்கிட்டயே புகார் கொடுத்துட்டு அது மேல ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் போயிருக்கணும். ஆனா இவங்க போற ரூட் அது கிடையாது. ஏன்னா அதுல போனா இவங்களுக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்காது, இது லைம் லைட்ல டிஸ்கஷனுக்கு வராது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை டேமேஜ் பண்ணணும். திமுக கூட்டணியில நம்ம வந்து இப்போ அதிக இடத்த கேட்கக்கூடிய ஒரு சூழல், எங்க தலைவர் வந்து நாங்கள் டபுள் டிஜிட்ல வாங்கக்கூடியதை எங்க தலைவர் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ இது ஒரு பேட்டர்னா வச்சு எல்லா இடங்கள்லையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் தோக்கடிக்கணும். பழையபடி வந்து இவங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடாது, இவங்களுடைய கட்சி சின்ன பறி போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ணக்கூடிய ஒரு செயலை தான் நான் அதை பார்க்குறேன். இல்லைன்னா இவங்களுடைய செயல்பாடில் ஒரு நேர்மை இருந்திருக்கும், அது இவங்க கிட்ட சுத்தமாக கிடையாது. ஓகே, இல்லை இப்போ பொதுவாக விசிகா மேலே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருக்கட்டும், ஆனால் குறிப்பாக வந்து அந்த குறிப்பிட்ட தொகுதி திரு எஸ் பாலாஜி அவர்களோட தொகுதி, அந்த தொகுதியில் சௌமியா அம்முமணியை வந்து நிப்பாட்டுறதுக்காகத்தான்
அவரை டீஃப்ரேம் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்காகவே நடக்க போறதாகவும் சொல்லப்படுது. அது அது உண்மையாவும் இல்லையா? நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அன்புமணி ராமதாஸுடைய மனைவி வந்து சௌமியா அன்புமணி வந்து எல்லா தொகுதியிலும் அதாவது சட்டசபை வைஸ் வந்து எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சிஸில் அவங்க லீடு எடுக்கும்பொழுதோ அவங்க அரூர் அந்த தொகுதியில் மட்டும்தான் வந்து தனி தொகுதி அந்த இடத்துல வரும்போது மட்டும் அவங்க வந்து பின்னடைவை சந்திச்சாங்க. அவங்க வந்து தோத்து போனாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து தலித் மக்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக நடக்கல. ஸோ இவங்களை வந்து திருப்போரூர் தொகுதியில் நிற்க வைக்கிற ஒரு பிளான் வந்து பிஎம்கேக்கு இருக்குது. அப்போ அந்த தொகுதியில் நிற்க வைக்கணும்னா அந்த தொகுதியில் ஆல்ரெடி ஒரு நற்பெயர் எடுத்தவர் அண்ணன் எஸ்எஸ் பாலாஜி அண்ணா அவங்க வந்து பல விஷயங்கள் அந்த தொகுதியில் வந்து தன்னுடைய செயல்பாடுகள் மூலிமா வந்து தீர்வு கொடுத்துருக்கிறார். அப்போ அவருக்கு அவருடைய புகழுக்கும் அவருடைய செயல்பாடுகளும் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் காலி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வை. இந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படுறதுக்கோ இல்லை வந்து இது விசாரிக்கிறதுக்கோ டைம் எடுத்துக்கும். இதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு போயிடும். இது வந்து கிட்டத்தட்ட பிஜேபியுடைய வந்து ஃபார்முலா. இப்போ ஒருத்தரை வந்து அவருடைய புகழை நீங்கள் கெடுக்கணும், அவருடைய வந்து அவர் சிறுமப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தோடவே இவங்க வெற்றி பெறணுன்ற ஒரு இன்னர் அஜெண்டாவோட செயல்பட்ட ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இவங்க எங்கே போய் புகார் கொடுக்கணுமோ அங்கே போய் புகார் கொடுக்காம எங்கே போனால் நம்மளுக்கு மீடியா லைம்லைட் கிடைக்கும், இந்த டிஸ்கஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான்டாக பண்ண ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். இல்லைன்னா இவங்க ரொம்ப கிளீன் ஹேண்ட் இதை ப்ராப்பராக தான் நான் பண்ணியிருக்கிறேன்னா இவங்க ப்ராப்பராக அதை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ இதை பயன்படுத்தி வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, இதை தொடர்ந்து வந்து திரு எஸ்எஸ் பாலாஜி அவர்களோட மனைவி மீதும் சமூக வலைத்தளங்களில் தாக்குதல் உள்ளாரக்கப்படுறத பார்க்குறோம். அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இவங்க வந்து என்ன சொல்கிறது, அதாவது பண்படுத்தப்படாதவங்க, அரசியல் நாகரிகம் தெரியாதவங்க, அண்ணன் எஸ்எஸ் பாலாஜி மீதே வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவங்க தனி மனிதர் தாக்குதலில் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைங்க மேலே வந்து நாம் ஒரு வன்மத்தோடு வெளியிடப்படுறாங்கல்ல. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எங்கள் மேலே வந்து இதை பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இவங்க மேலே வந்து தனி மனிதர் தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை நீ இப்படி தான் பேசுவீங்களா? அப்போது இவங்க அன்புமணி சௌமியா அன்புமணி இருக்கிறாங்களா, அவங்கள இந்த மாதிரி நம்ம வந்து பேசினா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்போது அண்ணன் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. அவங்களுடைய இணையர் வந்து இன்னைக்கு வந்து பல சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஃப்ரீடமோடு அவங்க வந்து செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே வந்து தனி மனிதர்கள் தாக்குதல் நடத்துறது, அவங்கள அவமானப்படுத்துறது. ஸோ அப்போ வந்து இதை நேர்மையாக எதிர்க்க முடியாதவங்க இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷனில் ஈடுபடுறதுன்றது வந்து இவங்க எல்லாருமே வந்து யாருன்னா இவங்க வந்து இந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க தான். இவங்க இல்லை இப்போ இந்த பதிவுகள்லாம் போடுறவங்க வந்து பாமக சார்ந்தவங்களா? பாமக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ராமதாஸ் அவர்களே வந்து ஒற்று கேட்கும் மிஷின் வச்சு என்ன பேசுறாருன்றத வந்து செயல்பட்டவங்க தான் அன்புமணி அவர்கள். ஆனால் எஸ்எஸ் பாலாஜி அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ட்ராப்பில் மாட்ட வைக்க போகிறாங்கன்னா அவங்களால ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும், ஈஸியாக வந்து வீடியோ எடுத்துருக்க முடியும், ஈஸியாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்க பண்ணலை. அப்படின்னா ஏன்னா அவர் பண்ணுறதுக்கான சூழல் இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி ராமதாஸ் மேலேயே வந்து ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி தவறான வந்து இந்த மாதிரி அவதூறை பரப்புறாங்களோ அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ்டாக பிஎம்கே அவங்க வந்து ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடி மூலிமா தொடர்ந்து அண்ணன் அவர்கள் மூலியம் அவங்களுடைய இணையர் மூலியம் அவங்க மேலேயும் வந்து இவங்க தவறான ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்க தான் அம்பலப்பட்டு போகிறாங்க. அவங்க கேரக்டர் அவங்க தான் வந்து பொது சமூகத்தில் அம்பலப்பட்டு போகிறாங்களே தாண்டி அவங்க மேலே இந்த விமர்சனத்தை வைக்கிறதுனால வந்து அவங்க கேரக்டர் வந்து அதுவாகிட போகிறது கிடையாது. ஸோ அதனால் இவங்க யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க இது பின்னால் இருக்கிற பிஎம்கேவுடைய தூண்டுதல் இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. இவங்க ஏரோட்ரோன் நிறுவனம் கொடுத்த அந்த புகார், அதுக்கு வந்து சபாநாயகரோட ரியாக்ஷன் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவர் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு சபாநாயகருக்கு. இது ரெண்டோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பாருங்க. எனக்கு எப்படி இதை வந்து சபாநாயகரை பார்த்து எப்படி இந்த அப்பாயின்மெண்ட் அவர் கொடுத்தாருன்றதுலேயே வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு காமன் மேன் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை வந்து கொண்டு போயிட்டு நம்ம சபாநாயகரை போய் பார்த்து ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ண போறோம்னா என்ன பிரச்சனை என்ன இஷ்யூன்னு கேட்பாங்க. கேட்காம அவர் பார்க்க முடியாது. அப்போ அவரோட பிஏ கேட்கும்போது இந்த சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்னால் இது அப்போ வந்து நீங்கள் உரிய போலீஸை போயிட்டு அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டைவெர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவருக்கான அந்த அதிகாரமும் கிடையாது, அவர் அதை விசாரிக்கவும் முடியாது. அப்போது இவங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. மேபி அதை அவர் நிராகரிச்சிருந்துருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் போயிட்டு போலீஸ் போயிட்டு அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்கலாம். ஆனால் அந்த இஷ்யூ வந்து மீடியாவில் வந்துதா, நியூஸ் ஆக்கப்பட்டதா, அது மக்கள் மத்தியில் வந்து அந்த இஷ்யூ போய் சேர்ந்துதா, அப்படி அவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்ற இஷ்யூ போய் சேர்ந்ததா கிடையாது. ஆனால் அதுக்கு மாற என்ன செஞ்சதுன்னா சபாநாயகரை பார்த்து வந்து
விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்எல்ஏ அவர்கள் மீது வந்து தகுதி நீக்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் போய் சேருது. அப்போ அவங்களுடைய சபாநாயகர் அதை நிராகரிச்சதை வெளியில சொல்லல. அந்த நீங்க அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டா வந்து இப்படி ஒரு புகார் இவர் மேல வந்ததுன்றதை மட்டும் அந்த புகாரை கொடுக்க வச்சு அதை பரப்ப ஆரம்பிச்சு அதை மட்டும் தான் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பிரஸ் மீட் வைக்கிறவங்க நாங்க வந்து சபாநாயகரை சந்திச்சோம், சபாநாயகர் வந்து இதை வந்து எங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்ரோச் பண்ணுங்க, இது எனக்கு அதிகாரம் எனக்கு கிடையாது அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு. இதை சொல்லணும்ல, ஆனா அதை அவங்க சொல்லல. இவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா சபாநாயகர் சொன்ன விஷயத்த கூட இவங்க கிரெடிட் எடுத்துக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளான் இருக்கு, ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, பிளானோட தான் வந்திருக்காங்கன்றத நம்ம வந்து சந்தேகப்படுறோம். முழுக்க முழுக்க இது பிளானோட வந்த நிகழ்வு தான் தொடர். ஏன் அதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த இஷ்யூவை வந்து இதுல எந்த முகாந்திரமும் கிடையாது, எதுவுமே இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை ஆரம்ப கட்டத்தில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரைஸ் பண்ணார் தெரியுமா, அந்த இடத்துல அமைங்கி போயிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சீல் வைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. அப்போ சீல் வச்சிருக்கிறாங்க, அங்க இருக்கிற வந்து ஊராட்சி மன்ற தலைவர் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய வந்து அந்த ஊர் கிராம மக்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து லைசன்ஸ் வாங்கணும் வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு பேர்ல வாங்கிட்டு வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா வேற ஒரு நிறுவனம் பேர்ல பண்றாங்க. ரெண்டாவது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய ஒப்புதலே இல்லாம அந்த லோகோ இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஏதோ இதுக்குள்ள ஒரு இஷ்யூஸ் இருக்குன்றது தானே நம்மளுக்கு காட்டுது. அதை விசாரிங்கன்னு சொன்னது ஒரு தப்பா? நாளைக்கு ஏதோ போறாங்க, ஒரு 20 பேர் 10 பேர் இறந்து போயிட்டாங்க, அப்ப யாரு கேட்பாங்க? அந்த சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவங்களாம் தெரியாம அது நடந்திருக்கும், கேட்பாங்களா இல்லையா? அப்ப நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இவர் மக்கள் பிரதிநிதியா இல்லைன்னா பரவாயில்ல, அது வேற விஷயம். ஆனா இவர் அந்த பிரதிநிதியா இருக்கும்போது தன்னுடைய நாலேஜுக்கு வந்த ஒரு விஷயத்த விசாரிங்கன்னு சொன்னது ஒரு தப்பா? அப்போ இவங்க பிளான் பண்ணி தான் அதை பரப்புறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டு தான், இவங்க மேல இல்லாத குற்றச்சாட்டா. சிபிஐ என்கொயரிக்கு பயந்து இருக்கிறதுனால அன்புமணி போட்டி இன்னைக்கு வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கிறாரு. அங்க டெல்லியில பட்டாலா கோர்ட்ல வந்து தினசரி வந்து சம்மரி ட்ரையலா அதை விசாரிக்கப்படும், அவர் வந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்தாருன்ற வழக்கு தினசரி விசாரிக்கப்படும் சம்மரி ட்ரையலா மாத்தினதான் இவர் போயிட்டு வந்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு நாளுக்கு கூட வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து ஒரு அட்டன்ஸ் இருக்கிறதுல இந்தியாலேயே புவர் அட்டன்ஸ் உடைய ஒரு எம்பி யாருன்னா அன்புமணி அவர்கள் தான். அன்புமணிக்கு அவங்க அப்பா என்ன பேசுறாருன்றதை ரெக்கார்ட் பண்ண தெரிஞ்ச அன்புமணிக்கு அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து ட்ராப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்போ அவர் இந்த ட்ராப் பண்ண முடியலன்னா அந்த ட்ராப் பண்றதுக்கான சூழல் அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். அது அப்போ பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து அவதூறு வழக்கு தொடர்போதான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த அவதூறு வழக்கு யார் மேல தொடர்வாங்கன்னு எதிர்பார்க்குது. முதல்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஏரோட்ரான் கம்பெனி வந்து நிறுவனத்தின் மேலதான் நாங்கள் அவதூறு வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனா இதுக்கு பின்னால இருந்து தூண்டியவங்க யார் அப்படின்றதையும் கண்டுபிடிக்க சொல்லி நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா வந்து அண்ணன் எஸ் பாலாஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும், அதாவது அதுவும் விசாரணைக்கு எடுத்துக்கணும். இந்த அவதூறு பரப்புறதுல அதாவது இந்த டிஸ்பியூட் இருக்கலாம், அது முறைகேடா இருக்குது, அதை இவர் வந்து அது என்னன்னு மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறாரு. டிஸ்பியூட் 2 பேருக்குள்ள இருக்கலாம். ஆனா இதை பயன்படுத்தி பொலிட்டிக்கலா ஒரு இமேஜை வந்து காலி பண்ணணும்னு யாரு பின்னாடி வேலை பார்த்தாலும், ஒரு வேலை பாமகவா இருந்தா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்குள்ளதான் போகுது. ஆமா, இல்ல இந்த நியூஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதை ஸ்ப்ரெட் பண்றவங்க ஒரு கேட்டகரி, இந்த நியூஸையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தவங்க ஒரு கேட்டகரி. அப்ப இந்த நியூஸையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது யாரு, அன்புமணியா இருக்குமோ அப்படின்றதுதான் எங்களுடைய சந்தேகம். ஏன்னா அவரோட இருக்கக்கூடிய நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் தான் இந்த கேஸ்க்கு அட்வொகேட்டா இருக்கிறாங்க. அப்போ அந்த நிறுவனத்தை வந்து கரெக்டான ஒரு அத்தாரிட்டியோட கைட் பண்ணி கொண்டு போகாம இங்க கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடைசி கூட்டத்தொடர், இப்போ இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தான் இது இஷ்யூ ஆகும், லைம் லைட்டுக்கு வரும், மீடியா டிஸ்கஷனுக்கு வரும், தெரிஞ்சுதான் அதை பிளான் இருக்கிறேன். இப்போ பிரதமர் அவர் வந்து கொண்டு வந்தார்ல எம்எல்ஏ எம்பிக்கான புதிய அமெண்ட்மெண்ட் ஒன்று. ஆமா, ஒருத்தர் வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு 30 நாள் பிறகுமா அவர் வந்து நிரூபிக்கப்படல, நிரபராதி அப்படின்னு இல்ல 30 நாள் கிட்ட வரைக்கும் ஜெயில இருக்கிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பவர் அதுவே கூட வந்து அவர் எஃப்ஐஆர் ஆகணும், அவர் சிறைப்படுத்தப்படணும், இது எல்லாம் இருக்குது ஒரு தகுதி. முதல்ல கம்ப்ளைண்ட்ல பிரைமா ஃபேஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்ல ட்ரையல் நடக்கும், அதுக்கப்புறமா தான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னா சிம்பிள் லாஜிக், இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் டே வந்து வேர்ல்டுல அவர் பணம் கேட்டிருந்தாருனா, மிரட்டி இருந்தாருனா, ஏதாவது ஒரு ஃபோன் ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு, மெசேஜ், ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? எதுவுமே கிடையாது. இல்லை ஓகே, அதை சிம்பிளாக கொண்டு போய் ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு லீகல் எய்டு பண்ண வரவங்க இதை இந்த கேஸை பார்த்தாங்கன்னா, இந்த கிரௌண்டை பார்த்தாங்கன்னா, சரி வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது தான் ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இல்லாதவங்க பண்ணக்கூடிய இது அப்பரண்டா எடுத்துட்டு போய் இதை அது குற்றமே உண்மையா இருந்தாலும் அப்படி செஞ்சிருக்க முடியாது. ஆமா, அதாவது நீங்க தண்டிக்கப்படாம இல்ல கோர்ட்டால வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்ல முடியாம பதவி நீக்கன்றது எப்படி பண்ண முடியும்? ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல போய் அந்த கேஸே ரிஜிஸ்டர் பண்ணிட்டா கூட ஈவன் ட்ரையல் நடந்து முடிஞ்சு கன்விக்ஷன் வராம ஒருத்தர் நீங்க தகுதி நீக்கமே பண்ண முடியாது. ஆனா இவங்க எந்த டைம்ல போய் தகுதி நீக்க கேட்கறாங்க? அவருடைய பதவி காலமே முடிய போகுது, இது கடைசி கூட்டத்தொடர். இப்ப இந்த இஷ்யூ போலீஸ் மூலியமா நம்ம எடுத்துன்னு போனோம்னா கண்டிப்பா டைம் டிலே கிடைக்கும்.
அப்போ இவரை வந்து நம்ம நினைச்ச காரியம் நடக்காது. அப்போ இங்க கொண்டு போனா மீடியா மூலியமா அதை அம்பலப்படுத்தலாம். இங்க விசிக ஹேட்டர்ஸ்னு சிலர் இருக்காங்களா, அவன் சோஷியல் மீடியால இருந்து ட்ரெண்டிங் பண்ணுவான். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஆள் இப்படின்னா ஒரு ஆளை இவரை வந்து டிஃபேம் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா தொகுதியிலுமே விடுதலை சிறுத்தை கேண்டிடேட்ஸ் நிற்கிற இடங்கள்லயும் இதே பிரச்சாரத்தை வந்து இது ஒரு பேட்டர்னா கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது பக்கா பிளான்டு ஆர்கனைஸ்டா நடந்த ஒரு அட்டெம்ப்ட். இது எங்க மேலே நடந்த அட்டெம்ப்ட். இது லீகலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை அண்ணன் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, ரெண்டாவது அவங்க மேலே டிஃபமேஷன் சூட் போடுறதை பற்றி அதுக்கான நடவடிக்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க லைசன்ஸ் பெற்றது தொடர்பாக வந்து பேப்பர்ஸ் நம்ம கேட்கும்பொழுது அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பேப்பரில் ஃப்ரண்ட்ல வந்து டிஜிசிஏ உடைய ஒப்புதல் லெட்டர் இருக்கு. இப்போ டிஜிசிஏன்றது வந்து யூனியன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஆனால் அதோட நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி உடைய வந்து சீல் மட்டும் தான் இருக்கு, அவருடைய சிக்னேச்சர் கிடையாது. அவங்களுடைய சீல்லேயே தமிழ்நாடு, ஆமா தமிழ்நாடு கவர்மெண்ட்னு இருக்கு. இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வருது இல்ல. இப்போ இந்த கான்ட்ரடிக்ஷனை தான் நம்ம கொஸ்டின் பண்றோம். நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க டிஜிசிஏ கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு நிறுவனம் ஜிப்சன் என்ற நிறுவனத்துக்கிட்ட அந்த பேர்ல நீங்க வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்க ஏன் வந்து ஏரோட்ரான்ன்ற ஒரு இதில் வந்து நடத்துறீங்க, ஏன் அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க? ரெண்டாவது, தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய வந்து சுற்றுலா வளர்ச்சித்துறையுடைய ஒப்புதல் இல்லாம அவங்களோட லோகோவையா நீங்க பயன்படுத்தினீங்க. 2025 உங்க மேல வந்து நீங்க உங்க நிறுவனத்தை வந்து அந்த அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் சீல் வச்சிருக்கிறாரு. ஒரு சீல் வைக்கிறாங்கன்னா பிரைமரி ஃபேஸ் இல்லாத வைக்க முடியாது. அப்ப அந்த சீல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த ரூல்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் கிரவுண்ட்ல இருந்து தான் கம்ப்ளைண்ட் வருது. எங்க எம்எல்ஏவே அதை வந்து சூமோட்டாவா கொண்டு போல. அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் கம்ப்ளைண்ட் கொண்டு வராரு, சோசியல் மீடியால கொண்டு வராங்க. அப்போ இதை வந்து ஏன்னா அந்த மக்களுடைய பிரதிநிதி அவரு. நாளைக்கு அங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஏதோ விபத்து நடந்துருச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இறந்துட்டாங்கன்னா யார் பொறுப்பாவாங்க? அப்போ அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுங்கன்னு ஃபார்வர்ட் பண்ணதை நீங்க பணம் கேட்கிறாருன்னு எங்க போய் சொல்லணுமோ அங்க போய் சொல்லாம, அதுக்கு மாறா உங்களுக்கு எங்க போனா மீடியா லைம் லைட் கிடைக்குமோ நீங்க அங்க போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசுறீங்க. அப்போ உங்களுடைய கிளியர் இன்டென்ஷன் என்னன்னா இதை அவதூறு பரப்புன்றது தான் உங்களுடைய நோக்கமா இருக்கிறத அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா நீங்க எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அங்க போய் கொடுத்துருந்துருப்பீங்க. உங்க தரப்பு நியாயத்தை வந்து ப்ராப்பரான அத்தாரிட்டி முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு மாறா அன்புமணியோட தூண்டுதலின் பேர்ல அவருடைய வழக்கறிஞர் வந்து மூலியமா நீங்க இவங்க இந்த செயலை செஞ்சிருக்கிறாங்க தான் நாங்க பாக்குறோம். இது லீகலா எங்க கட்சியோ எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி தொடர்.